வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். இது ஒரு உலகச் செய்தி தான். அந்த உலகச் செய்தி சற்று வித்தியாசமான ஒரு உலகச் செய்தி கூட என்று எடுத்துக்கொள்ளலாம். அதாவது ஒரு ஆள் மாறாட்டம் அல்லது சைபர் குற்றங்கள் இவைகள் அனைத்துமே ஒரு சேர பார்த்தீர்கள் என்றால் அப்பாவி மக்களை மையப்படுத்தி தான் நடத்தப்படும். இந்த அப்பாவி மக்களை எப்படியாவது ஏமாற்றி விடலாம் என்கின்ற ஒரு களத்தை நோக்கி தான் இந்த சைபர் குற்றங்கள் அனைத்துமே நடைபெறும். ஆனால் ஒரு பிரதமர் ஆள்மாறாட்டத்தை நம்பி, அதாவது நாட்டின் ரகசியங்களை பகிர்ந்திருக்கிறார் என்கின்ற செய்தி உலக அரசியல் களத்தில் சற்று அதிர்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு தான் நம்மால் பார்க்க முடியுது. யார் அந்த பிரதமர், யாரிடம் அவர் ஏமாந்தார், இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது அது சற்று ரசனைக்குரியதாக கூட இருக்கிறது, அல்லது நாட்டில் என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் நினைக்க முடியுது. அதாவது பிரிட்டன் பிரதமர், தற்பொழுது ஜூலை மாதம் பதவியேற்று இருக்கக்கூடிய பிரிட்டன் பிரதமர் ஆண்டி பர்சன்ஹால் என்கின்ற அந்த பிரதமர், அவர் பதவி ஏற்றவுடனே அவருக்கு ஒரு குறுஞ்செய்தி வருது. அந்த குறுஞ்செய்தி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவிலிருந்து வருது. அமெரிக்காவிலேருந்து யாரிடம் இருந்து அந்த குறுஞ்செய்தி வருது அப்படின்னு பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன வருதுன்னா, அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுடைய தனி உதவியாளராக இருக்கக்கூடிய சூசி வெல்ஸ் என்பவரிடமிருந்து ஒரு குறுஞ்செய்தி வருது. அந்த குறுஞ்செய்தியில், நான் சூசி வெல்ஸ் உங்களுக்கு இந்த குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கேன், நீங்கள் பிரதமராக, அதாவது பிரிட்டன் நாட்டின் பிரதமராக பதவியேற்றிருப்பதற்கு நான் என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். அமெரிக்காவும் பிரிட்டனும் எப்பொழுதுமே ஒரு நெருக்கமான களத்தில் பயணிப்பதற்கான ஒரு சூழலை எடுக்கும், அதற்கு நாங்கள் ஒத்துழைப்பு தருவோம் என்று ஒரு வாழ்த்தோடு ஒரு செய்தியை அனுப்பியிருக்கிறது. அப்போது பிரிட்டன் பிரதமர் பதவியேற்றவுடன் அவருக்கு வாழ்த்து செய்தி வந்தவுடன் அவருக்கு எல்லையில்லா மகிழ்ச்சி. காரணம், அமெரிக்காவின் அதாவது அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்களுடைய மிக நெருங்கிய உதவியாளர் ஒருவர் தனக்கு வாழ்த்து சொல்லி இருக்கிறார் என்கின்ற பொழுது அந்த உதவியாளருக்கு இவரும் பதில் அனுப்ப ஆரம்பித்திருக்கிறார். அப்படி பதில் அனுப்புகின்ற சூழலில் பிரிட்டன் நாட்டை மையப்படுத்தி பல செய்திகளை அவர் பகிர்ந்திருக்கிறார் என்கின்றது ஒரு குற்றச்சாட்டு. இந்த பல செய்திகளை அவர் அந்த சூசி வெல்ஸ் என்கின்ற அந்த நபரிடம் இவர் பகிர்ந்திருக்கிறார் என்பது செய்தி. ஆனால் ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த பிரிட்டன் பிரதமருக்கு ஒரு சின்ன சந்தேகம். இந்த சூசி வெல்ஸ் என்று தன்னிடம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர் உண்மையிலே சூசி வெல்ஸ் தானா என்கின்ற கேள்வி அவருக்கு எழும்புது. உடனே அவர் இந்த சந்தேகத்தை அவர் மனசுக்குள்ள வச்சுக்கல. அதை குறித்து நம்ம ஒரு உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் அல்லது அதை குறித்து கண்டுபிடிக்க வேண்டும் முடிவு எடுக்கிறாரு. அந்த முடிவின் காரணமாக அமெரிக்காவில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பிரிட்டன் தூதரகத்திற்கு இந்த செய்தியை கொண்டு போறார். பிரிட்டன் தூதரகத்திற்கு இந்த செய்தியை கொண்டு போய், நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இப்படி ஒரு ஆள் எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கிறார், நானும் நாட்டை மையப்படுத்தி பல செய்திகளை அவரோடு பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன், உண்மையிலே அவர் ட்ரம்ப் அவர் அமெரிக்காவின் அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவருடைய உதவியாளர் தானா, நான் அவரிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறேனா அல்லது வேறு யாரிடமும் பேசிக்கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வியை அந்த பிரிட்டன் தூதரகத்திடம் சொல்லி அமெரிக்காவிடமிருந்து அதை அறிய சொல்லி இருக்கிறார்கள். பிரிட்டன் தூதரகம் அந்த அமெரிக்கா சார்ந்த அந்த களங்களை அவர்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்க போன பொழுது அவர்களுக்கு கிடைத்த பதில் அதிர்ச்சிகரமான பதிலாக இருந்தது. காரணம், சூசி வெல்ஸ் என்கின்ற ட்ரம்ப் அவர்களுடைய அந்த தனி உதவியாளர் பிரிட்டன் பிரதமரிடம் எந்தவிதமான குறுஞ்செய்திகளையும் அனுப்பவில்லை என்றும் எந்தவிதமான குறுஞ்செய்தி பரிமாற்றங்களையும் இதுவரை அவர் செய்யவில்லை என்கின்ற ஒரு செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. உடனே பிரிட்டன் தூதரகத்திற்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. உடனே பிரதமருக்கு இந்த தகவலை சொல்கிறார்கள், நீங்கள் இனிமேல் அந்த நபருக்கு எந்த செய்தியும் அனுப்பாதீர்கள் என்று அவர்கள் தடுத்து விடுகிறார்கள். ஆயினும் பிரிட்டன் பிரதமருக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை சூசி வெல்ஸ் அவர்களுடைய அந்த கைபேசியை ஹேக்கர்கள் மூலம் யாராவது அதை கைப்பற்றி இருக்கக்கூடும், அப்படி கைப்பற்றி இருக்கக்கூடியவர்கள் தான் தனக்கு இது போன்ற குறுஞ்செய்திகளை அனுப்பியிருக்க முடியும் என்ற சந்தேகம் அவருக்கு வருது. இந்த சந்தேகத்தின் வெளிப்பாடை திருப்பவும் அவர் பிரிட்டன் தூதரகத்திற்கு கொண்டு செல்கிறார்.
பிரிட்டன் தூதரகத்திற்கு சென்று நீங்கள் இதை குறித்து அமெரிக்காவிடம் கேளுங்கள் என்று குறிப்பிடுகின்றார். அப்போ அமெரிக்காவின் அந்த அதிபர்கள் மாளிகையில் இருக்கக்கூடியவரிடம் இதை குறித்த விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகிறது. சூசி வெல்ஸ் என்கின்றவருடைய அந்த கைபேசி ஹேக்கர்களால் எங்கேயாவது எப்பொழுதாவது அது கைப்பற்றப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வி எடுத்து வைக்கப்படுகிறது. அதற்கு அமெரிக்கா மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. எங்களுடைய நிர்வாகிகள் யாருடைய கைபேசியும் இதுவரை யாரும் ஒட்டு கேட்கவில்லை அல்லது கைப்பற்றவில்லை. அவைகள் அனைத்துமே பாதுகாப்பான முறையிலே பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. எனவே சூசி வெல்ஸ் என்கின்ற பெயரில் உங்கள் நாட்டின் பிரதமரோடு பேசிக்கொண்டு இருக்கக்கூடியவர் எல்லளவும் அமெரிக்காவை சார்ந்தவர் அல்ல என்பதை அமெரிக்கா உறுதிப்படுத்துகிறது. உடனடியாக இந்த விடயம் பிரிட்டனுடைய பிரதமருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அப்பொழுதுதான் பிரிட்டன் பிரதமருக்கு தெரிந்திருக்கிறது, நம்ம யாரோ ஆள் மாறாட்டம் செய்து ஏமாற்றி இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் அந்த பிரிட்டன் பிரதமருக்கு தெரிந்திருக்கிறது. உடனடியாக அவர் உடனடியாக தன்னுடைய அனைத்து களங்களையும் பாதுகாப்பாக வைப்பதற்கான முயற்சிகளை அவர் எடுத்திருக்கிறார். ஆனால் இங்கு வேறு பல கேள்விகள் எழும்பிவிட்டது. ஆள் மாறாட்டத்தினால் பிரிட்டன் பிரதமர் ஏமாந்து விட்டார் என்பது ஒரு செய்தி என்றால் கூட, பிரிட்டன் பிரதமர் அந்த ஆளிடம், அவர் ஏமாந்த ஆளிடம் என்னென்ன தகவல்களை பரிமாறியிருப்பார் என்கின்ற கேள்வி பலரிடம் எழும்ப தொடங்கிவிட்டது. அதுபோல எதிர்க்கட்சிகளை சார்ந்தவர்கள் இதை குறித்த கேள்விகளையும் எழுப்ப தொடங்கிவிட்டார்கள். நீங்கள் நாட்டின் ரகசியங்களை அந்த நபரோடு பகிர்ந்து கொண்டீர்களா, அல்லது இங்கு இருக்கக்கூடிய நாம் உருவாக்கக்கூடிய சட்டதிட்டங்கள், நம் நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விடயங்களையும் நீ பகிர்ந்து கொண்டீர்களா என்கின்ற கேள்வியை எடுத்து வைக்கிறார்கள். அப்பொழுது பிரிட்டன் பிரதமர் உடனடியாக அலறியடித்து பதில் சொல்றார், நான் யாருக்குமே எதுவுமே எந்த விதமான தகவலையும் நான் கொடுக்கவில்லை. ஒரு நட்பின் ரீதியாக ஒரு நலம் விசாரிக்கக்கூடிய களங்களால் தான் இந்த நபரோடு நான் குறுஞ்செய்திகளை அனுப்பி கொண்டிருந்தேனே தவிர நாட்டை மையப்படுத்தி எந்த செய்திகளையும் நான் அந்த நபரோடு அனுப்பவில்லை என்று பிரிட்டன் பிரதமர் கதறி கதறி சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இப்பொழுது உருவாகி இருக்கிறது. ஜூலை மாதம் பதவியேற்றிருக்கக்கூடிய பிரிட்டன் பிரதமர் ஆகஸ்ட் மாதத்திற்குள் அவர் மிகப்பெரிய சிக்கலை சந்தித்திருக்கக்கூடிய விடயம் பிரிட்டன் அரசியல் களத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது என்பதை விட அமெரிக்க அரசியல் களத்திலும் அது பரபரப்பாக பேசப்படுகிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள் இப்பொழுது இந்த செய்தியை மையப்படுத்திய தகவல்களை அவர்கள் மிகவும் உன்னிப்பாக பரிமாறிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது என்று செய்தியாளர்கள் இப்பொழுது தகவல்களை கொடுத்திருக்கிறார்கள். நம்மைத்தான் இந்த சமூக வலைதளங்களில் அல்லது வேறு ஏதாவது களங்களிலிருந்து ஏமாற்றுகிறார்கள் என்று பார்த்தால், நாட்டின் தலைவர்கள் கூட இதுபோன்ற சமூகம் சார்ந்து அல்லது இந்த சமூக வலைதளங்களை மையப்படுத்திய களங்களில் ஏமாந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. நன்றியுடன் இன்பா.